நிவாரணப் பணிகளில் கவனம் செலுத்தாமல் மத்திய அமைச்சரை வம்புக்கு இழுப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். வெள்ளமும் தென் தமிழகத்தில் ஏற்பட்ட இந்த 2 வெள்ள பாதிப்புக்கும் கூட மிக மோசமாக இந்திய அளவிலே கையாளப்பட்டதாக அனைவருமே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா மிக மிக மோசமான பாதிப்பில் இருக்கு. 20ஆம் தேதியிலிருந்து மத்திய அரசினுடைய இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம் தென் தமிழகத்தில் இருக்காங்க. ஆனால் நம்முடைய மாநில முதலமைச்சர் 21ஆம் தேதி போகிறாங்க. கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் கழித்து அந்த பகுதிக்கு போகிறாங்க. நிவாரண பணியில் கவனம் செலுத்தாமல் இவருடைய கவனம் முழுவதுமே எப்படி மத்திய அரசை வம்புக்கு இழுப்பது என்பதை தான் முழு கவனமாக வைத்திருக்கிறார். மத்திய அரசு சார்பாக நிதியமைச்சர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தூத்துக்குடியில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இருக்கிறாங்க. தூத்துக்குடி முழுவதும் சென்று பார்க்க இருக்கிறாங்க. அவங்க கண்டுக்கல, அவங்க இன்னுமே கூட அந்த அக்கறையை காட்டல. இந்த நேரத்தில் முழு பொறுப்பையும் கூட மத்திய அரசு எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. இன்னும் அலர்ட் 12ஆம் தேதியே கொடுத்தாச்சு. ஆனால் திமுக காரங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சேலத்தில் இளைஞர் அணி கான்ஃபரன்ஸ், இளைஞர் அணி மாநில மாநாடு நடத்துவதில் ஒரு குரூப் அக்கறையோடு இருந்தாங்க, இது செய்யணும்னு. அப்புறம் இந்தி கூட்டணிக்கு போகிறதுல முதலமைச்சர் அவர்கள் அக்கறையோடு இருந்தாங்க. மழை வந்த பிறகு கூட திருநெல்வேலியினுடைய மேயர் சேலத்தில் இருந்தாங்க. யூபி தமிழ்நாட்டை ஓவர்டேக் பண்ணி 2வது பெரிய பொருளாதார நாடா ஸ்டேட்டா மாநிலமாக மாறிடுச்சு. இன்னைக்கு தமிழகம் 3வது இடத்துக்கு போயிருக்கு. அசஸ்மெண்ட் பேஸ்டு, எஸ்டிமேஷன் பேஸ்ட் ஃபண்ட் ரிலீஸ். அவங்க கணக்கு போட்டு எந்த அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கோ அதை பொறுத்து பணத்தை கொடுப்பாங்க. அதனால் தமிழகத்தில் தென் தமிழகத்திற்கு இன்னுமே அவங்க மாநில அரசு எஸ்டிமேட் அவங்க போடாமல் இருக்காங்க. சென்னை பொறுத்தவரை அவங்க கேட்டிருக்காங்க 100 கோடி ரூபாய் செலவு பண்ணுங்களேன். பணம் இல்லை என்றால் விரைந்து அடுத்த நாளே வரும். எஸ்டிமேஷன் போயிருக்கு, ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு மெத்தடாலஜி இருக்கு, பணம் மிக விரைவில் வரும் என்கின்ற நம்பிக்கை முழுமையா இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.